வணக்கம். இது AMRE ட்ரஸ்டுடைய ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் கிளாஸ் 4th பார்ட். இன்னைக்கு நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அதனுடைய தமிழாக்கம் பற்றி பார்க்கலாம். வேரியபிள் அப்படின்னா மாறி, டிக்ளேர் அப்படின்னா அறிவித்தல் அந்த மாதிரி, அசைன் அப்படின்னா நியமி, டேட்டாங்கிறது தகவல், கீவேர்ட்னா முக்கிய சொல், கான்ஸ்டன்ட்னா மாறிலி. வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ வேரியபிள் நான் பார்த்தோம் மாறிலி. இது எது யூஸ் பண்ணுறோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா, ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வச்சு நம்ம டேட்டா ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ங்கிறது நேம் ஸ்டோரேஜ். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வைக்கிறது தான் வேரியபிளினுடைய ஒரு யூஸ். ஸோ வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸ், கீவேர்ட்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது லெட்டுங்கிற கீவேர்ட். ஸோ லெட்டுன்னு போட்டுட்டு உங்கள் வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் மெசேஜ் செமிகாலன். ஸோ இப்படி நீங்கள் கோட் அடிச்சிங்கனாலே மெசேஜுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதில் எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், லெட் மெசேஜ்னு போட்டு மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அது வந்து நம்ம ஹலோ அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஹலோங்கிறது இந்த மெசேஜுங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கும். இது நம்ம தனித்தனியாக கொடுக்கணும் கிடையாது. லெட் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு கொடுத்தா கூட ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம வந்து இதே மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ஜான் போட்டுட்டு அப்புறம் கமா போட்டு ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதில் ஸ்ட்ரிங் இருக்குது, இதில் வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கமா போட்டு அடுத்த மெசேஜை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த லைனில் போடுறது பெஸ்ட். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் லெட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ஜான், லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேர் கீவேர்டும் லெட் கீவேர்டும் ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா வேர் கீவேர்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப், கீவேர்ட் பிளாக் ஸ்கோப். இது வந்து என்னென்ன வந்து இப்போ நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம வந்து இதை வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ரெண்டும் ஒரே மாதிரி. நீங்கள் லெட் யூசர் ஈக்குவல் ஜான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேர் யூசர் ஈக்குவல் ஜானும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஸ்கோப் வித்தியாசமாகும். பட் இப்போதைக்கு நம்ம லெட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். How is it stored? ஸோ வேரியபிள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃப் டேட்டா மாதிரி ஞாபகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதில் வந்து மெசேஜுங்கிற வேரியபிள் இருக்குது. அதை நம்ம வந்து ஹலோங்கிற மெசேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு போடுறோம். ஸோ மெசேஜுங்கிறது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி தான் வந்து வேரியபிள்ஸ் பிஹேவ் ஆகுது, அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மெசேஜில் நீங்கள் வந்து வேர்ல்டுங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஹலோங்கிறது வெளியே போயிடும், வேர்ல்டுங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ ஹலோங்கிறது டெலீட் ஆயிரும், வேர்ல்டுங்கிற மெசேஜ் மட்டும் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ காப்பி பண்ணனாலும் லெட் ஹலோ ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு போட்டுட்டு லெட் மெசேஜ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற மெசேஜ் வந்து இந்த மெசேஜ் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ கோட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண ஐடி பழைய கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அதே Notepad++ல பழைய ப்ரோக்ராமையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பழைய ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சும்மா ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அலர்ட் போட்டிருக்கோம். இதில் நான் வந்து ஹாய் ரிச்சிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபைல் ஒன் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால அதையும் நம்ம யூஸ் பண்ணாமல் புது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணல, க்ரியேட் பண்ணாமல் நான் ரன் பண்ணனால இப்போ ஒன்றுமே அந்த அலர்ட்லாம் போயிடுச்சு. ஸோ
கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் டிஸ்பிளே எரர் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். லெட் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ. இது ரெண்டு விதமாக நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணால் சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணும், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணால் டபுள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அலர்ட் போட்டு நான் இந்த வேரியபிள் டேரெக்டாக கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து வேரியபிள் டாட் ஜேஎஸ்ங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு வேரியபிள் டாட் ஜேஎஸ், இங்கே வேரியபிள் டாட் ஜேஎஸ். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஹலோ வந்துடுச்சு. ஸோ இந்த ஹலோ வந்து டேரெக்டாக நான் கொடுக்கல, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் அலர்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல வந்துச்சு. லெட் கீவேர்ட் பார்க்குறோம். இப்போ நம்ம வேர் கீவேர்ட் பார்க்கலாம். ஸோ நான் புது வேரியபிள் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த நேம் கீவேர்டை நேம் வேரியபிள் அசைன் பண்ணுறேன் அலர்ட் மெசேஜ்குள்ளே. இப்போ வந்து ஜான் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. நம்ம எப்படி காப்பி பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ மெசேஜுங்கிற வேரியபிளில் ஹலோ அப்படிங்கிற கண்டென்ட்டும், நேமுங்கிற வேரியபிளில் ஜான் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது. இப்போ எனக்கு மெசேஜுங்கிற வேரியபிளில் ஜான் அப்படிங்கிற கண்டென்ட் வேணும்னா மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு நேம். ஸோ உங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள் அதனுடைய டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் அசைன் ஆயிரும். இப்போ நான் வந்து மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளை அலர்ட் பண்ணேன்னா எனக்கு ஜான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம காப்பிங் அப்புறம் வேரியபிள் அசைன்மெண்ட், டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் நேமிங். வேரியபிள் நேமிங் எப்படின்னா, ஸோ எந்த மாதிரி நேம்ஸ் வந்து நீங்கள் வேரியபிள் கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, the name must contain only letters, digits, symbols, dollar and underscore. ஸோ நீங்கள் வந்து வேரியபிள் நேம் கொடுக்கும்போது அது லெட்டர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் 1 2 3 4, அல்லது சிம்பிள்ஸ் இருக்கலாம். அந்த சிம்பிள்ஸ் என்ன, ரெண்டு சிம்பிள்ஸ் தான் இருக்க முடியும். அது என்ன, டாலர் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் டாலர் இஸ் ஈக்குவல் 1 கொடுக்கலாம், தட் இஸ் அ வேலிட் நேம். லெட் அண்டர்ஸ்கோர் இஸ் ஈக்குவல் 2 கொடுக்கலாம், அதுவும் ஒரு வேலிட் நேம் தான். the first character must not be digit. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற நேம் வந்து எப்போவுமே டிஜிட்டில் ஆரம்பிக்கக்கூடாது, வேரியபிளில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்க்குறீங்க இந்த மாதிரி டெஸ்ட் 1 2 3 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் நேம் வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ், மை வெரி லாங் நேம், இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேமல் கேஸ் யூஸ் பண்ணலாம். கேமல் கேஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் ஸ்மால் கேஸ்லையும், அதுக்கப்புறம் வர இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எவ்ரி லெட்டருக்கு வந்து கேபிட்டல் கேஸ் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் கேமல் கேஸ். இது வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ரீடபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி ரீடபிலிட்டிக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்மால் கேஸ்லையும் கொடுக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். அப்புறம் இன்கரெக்ட் வேரியபிள்ஸ் எதுனா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டிஜிட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்காது. அதே போல் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் ஒரு வேர்டு வந்து அப்பர் கேஸ்லையும் அதே சேம் வேர்டு வந்து லோவர் கேஸ்லையும் கொடுத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வெவ்வேறு வேரியபிள்ஸை அதை வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இங்கே பார்க்குற மாதிரி ஆப்பிள் எல்லாம் ஸ்மால் கேஸில் இருக்குது, அதே மாதிரி ஆப்பிள் ஏயும் எல் அண்ட் இ வந்து கேபிட்டல் கேஸில் இருந்தால் இது வேறு ரெண்டு வெவ்வேறு வேரியபிளாக ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சுக்கும். ரிசர்வ் நேம்ஸ் லைக் கீவேர்ட்ஸ் கேன் பி யூஸ்ட். அதாவது நீங்கள் லெட், கிளாஸ், ரிட்டர்ன், ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து ரிசர்வ் கீவேர்ட்ஸ் ஜாவாஸ்கிரிப்டில். இது ஒரு முக்கிய சொற்கள்.
ஸோ அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வேரியபிள் நேமிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ லெட் இஸ் ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்காது, எரர் வரும். அதே மாதிரி லெட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனா ரிட்டர்னுங்கிறது கீவேர்டுங்கிறதுனால நீங்கள் அது வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 9 இஸ் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணால் ஒன்றுமே வரல, இந்த அலர்ட்டே வரல. ஏன்னு நம்ம வந்து எக்டல் கொடுத்து பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் நம்பர் அப்படிங்கிற எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 தான் அன்எக்ஸ்பெக்டட் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து 9 வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ண முடியுது. பட் இதே வந்து _9 அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன், இது கமெண்ட் பண்ணிடுறேன். ஒர்க் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வந்து மெசேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஜஸ்ட் இந்த எம்மை வந்து கேபிட்டல் கேஸாக மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ இதை அலர்ட் பண்ணோன்னா நான் 2 மெசேஜும் அலர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 2 வெவ்வேறு வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூஸ் வேறுங்கிறது காமிக்கிறதுக்காக. ஸோ கேபிட்டல் தான் வந்துடுச்சு, ஹலோ வந்துடுச்சு. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு வேரியபிள்ஸ், திருப்பி 2 ரிப்பீட் ஆகலை. ஸோ அது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கான்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ஸ் வந்து நான் பார்த்து சொன்ன மாதிரி வேரியபிள்ஸுங்கிற கான்செப்டோட கான்ஸ்டன்ஸோட கான்செப்ட் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் என்ன சொன்னேன்னா, ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு வேல்யூ மாற்றிக்கலாம். ஆனால் கான்ஸ்டன்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் அதை கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிள் அதுக்கு அசைன் பண்ணுற பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் கான்ஸ்ட் மை பர்த்டே இஸ் ஈக்குவல் டு டேட் கொடுத்துருக்கேன். அதே மை பர்த்டே இஸ் ஈக்குவல் டு இன்னொரு டேட் கொடுத்தா உங்களுக்கு அதை அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் யூசிங் கான்ஸ்ட் கால் கான்ஸ்டன்ஸ் they cannot be reassigned. an attempt to do so would cause an error. ஸோ கான்ஸ்டன்ட் உங்களால் ரீஅசைன் பண்ண முடியாது, அதாவது திருப்பி இன்னொரு வேல்யூ அது கொடுக்க முடியாது. ஒன் டைம் நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதே வேல்யூ தான் எப்போவுமே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன். ஸோ கான்ஸ்ட் நேம் is equal to John கொடுத்துட்டு இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த லைனில் கீழே அந்த அலர்ட் ஸ்டேட் பண்ண போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த அலர்ட்டே வரல. ஏன்னா இங்கே நான் நேம் திருப்பி அதை வந்து வேல்யூ திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணும்போது அசைன்மெண்ட் கான்ஸ்டன்ட் வேரியபிள் டைப் எரர் வந்துடுச்சு. ஸோ இங்கேயே எரர் அடிச்சு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே போகலை. ஸோ இதனால் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம திருப்பி ரீஅசைன் பண்ண முடியாது. இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம அலர்ட்டில் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அலர்ட் வந்துடுச்சு. ஸோ இது ஒழுங்காக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதான் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு கீவேர்டு. இதை வந்து நீங்கள் ஒன் டைம் அசைன் பண்ணிவிட்டு அடுத்த தடவை அசைன் பண்ண முடியாது. இது எங்கேயாவது யூஸ் ஆகுங்கிறத கூட நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம சம்மரி பார்க்கலாம். சம்மரி இப்போ இந்த கிளாஸில் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெட் கீவேர்ட் பற்றி பார்த்தோம், வேரியபிள்ஸ் என்னங்கிறது பார்த்தோம். ஸோ லெட் கீவேர்டு வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. அதே மாதிரி வேர் கீவேர்டு பார்த்தோம்.
அப்புறம் கான்ஸ்ட் பார்த்தோம். ஸோ லெட்டுக்கும் வேறுக்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்கோப்பிங், அதை வந்து நான் ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம் என்னென்னு. பட் ரெண்டும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கான்ஸ்ட் என்னென்னா அது வந்து மாறாது. ஒன் டைம் நீங்கள் வந்து கான்ஸ்டோட வேரியபிளை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி மாற்ற முடியாது. மாற்றினா எரர் அடிக்குங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி நேம் வச்சுக்கலாங்கிறது பார்த்தோம். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது பார்த்தோம். அப்புறம் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில். அப்புறம் சிம்பிள்ஸ் வந்து டாலர் மட்டும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அதை மட்டும் பார்த்தோம். அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் லெட் வச்சு 2 நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து அலர்ட் மெசேஜில் டிஸ்பிளே பண்ணுங்கள். டிஸ்பிளே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை லாஸ்ட் நேம்லையும், லாஸ்ட் நேமோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம்லையும் மாற்றி வந்து அசைன் பண்ணணும். இதை வந்து வேறு நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணக்கூடாது. இன்னொரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ லாஸ்ட் நேமில் இருக்கும், அப்புறம் லாஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும். அதை வந்து நீங்கள் அலர்ட்டில் டிஸ்பிளே பண்ணணும். இதான் உங்களுடைய அசைன்மெண்ட். அடுத்து நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.